அரசியல் என்பது மக்களுக்கான பணி. அது வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது என்பதில் நான் அழுத்தமான நம்பிக்கை உள்ளவன். என்னோடு நண்பர்களாக இருக்கிறவர்களுக்கும் நான் சொல்வது, கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தெளிவான பார்வையை என்னுடைய நண்பர்களுக்கு சொல்வதும், என்னோடு நட்பு வேண்டுமென்றால், அரசியலில் பயணிக்க வேண்டுமென்றால் முதலில் சொந்த வேலை பாருங்கள், தொழில் செய்யுங்கள், வருமானம் ஈட்டுங்கள், குடும்பத்தை கவனியுங்கள், தாய் தந்தையரை கவனியுங்கள், அடுத்து அரசியலுக்கு நேரம் கிடைக்கும்போது உதவுங்கள் என்று சொல்லுவது என்னுடைய வழக்கம். அது இன்று வரை தொடர்கிறது. அரசியல் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி 67க்கு பிறகு ஆட்சியில் இல்லை என்பது ஒரு வருத்தமான விஷயம்தான். தலைவர் காமராஜருடைய பணி, பண்பாடு, செயலாக்கம் இவைகள் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்திய வரலாறுகள் நாம் மறந்துவிட முடியாது. தலைவர் காமராஜ் என்ற தத்துவமாக இப்பொழுதும் பார்க்கிறேன், எப்பொழுதும் பார்க்கிறேன். அதே நேரத்தில் அகில இந்திய அளவில் அன்னை இந்திரா காந்தி அவர்களோடும் காங்கிரஸ் இயக்கத்தோடும் தொடர்ந்து பயணித்து வருவதில் நான் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு செயல்படுத்தி வருகிறேன். மிக முக்கியமாக 69க்கு பிறகு வட்டார காங்கிரஸ் தலைவர், அடுத்து மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர், மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், அடுத்து மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் என்று பொறுப்புகளை வரிசையாக பொறுப்பேற்றிருக்கிறேன். கடுமையான உழைப்பு வழியாகத்தான் இந்த பொறுப்புகள் என்னை அடைந்தது. ஆனால் எனக்கு ஒரு தேடல் இருந்தது. அந்த தேடல் என்பது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை முன்னிலைப்படுத்த வேண்டும், மீண்டும் தலைவர் காமராஜருடைய பொற்கால ஆட்சி தமிழகத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற உந்துதல் என்னை எப்பொழுதும் உந்திக்கொண்டே இருந்தது. இன்று வரை அந்த உந்துதல் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வீழ்ந்து போன காங்கிரஸை, தாழ்ந்து போன காங்கிரஸை மீண்டும் மறு உருவாக்கம் செய்வது என்ற பணியில் நான் தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவராக பணியாற்றிய போது பட்டி தொட்டி எல்லாம் தமிழகத்தில் சுற்றி வந்திருக்கிறேன். காங்கிரஸ் வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிறேன். எண்ணற்ற இளைஞர்களை, ஆயிரக்கணக்கான இளைஞர்களை காங்கிரஸ் கட்சியில் உருவாக்கி இருக்கிறேன்.